ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். அதாவது இந்த கேளக்கியர் சித்தர் மடப்புறம் காளி கோவில் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும் எப்பேற்பட்ட சக்தின்னு போயிட்டு வந்த அத்தனை பேருக்கும் நல்லது நடந்திருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு சில பேர் கொஞ்சம் டிலே ஆகிறது, எல்லாருக்குமே கர்மா அப்படிங்கிறது இருக்குது இல்லையாப்பா. அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் கண்டிப்பான முறையில் நல்லது நடக்கும். அண்ட் இப்போதைக்கு இந்த கேளக்கியர் சித்தர் அப்படிங்கிறது எல்லாரும் ரொம்ப நம்பிக்கின்னு இருக்கா. நான் உள்பட நானும் ரொம்ப நம்பிக்கையாக தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். பட் என்னால் காத்தால் எழுந்திருக்க முடியலை அப்படிங்கிறது நிறைய பேர் அந்த மாதிரி ரீசன் சொல்லியிருக்கா. அண்ட் 3 மணிக்கு எழுந்து நான் மொட்டை மாடியில் போய் விளக்கேற்றி வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னவாளும் இருக்கா. பட் அவளுக்கும் ஆசைகள் நிறைவேறவில்லை அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இருந்தாலுமே இந்த 3 மணி 4 மணி அப்படிங்கிறத பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்துட்டு 100% உண்மையானதுப்பா. சித்தர்கள் கீழே வருவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறா, அது கரெக்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அஃப்கோர்ஸ் அது எல்லாத்துக்கு எப்பேற்பட்ட நேரமாக இருந்தாலும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது கல்யாணம் கொண்டு பண்ணுவாள். நான் 4 லட்சத்துக்கு 1 நேரமெல்லாம் பார்க்கண்டா, பிரம்ம முகூர்த்தத்துக்கு தாலியை கட்டுங்கோ அப்படின்பா. ஸோ அவ்வளோ சக்தி அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு இருக்குது. அதனால பிரம்ம முகூர்த்தத்தில் நிறைய பேர் ஏந்துக்கிறா. ஜென்ரலாகவே சீக்கிரமாகவே ஏந்துட்டு டெய்லி விளக்கேற்றி அது எல்லாம் பண்ணுறவா இருக்கா. அண்ட் முடியாமல் இந்த வேண்டுதலைக்காக தனக்கு ஒரு பிரார்த்தனை நிறைவேற வேண்டும், நமக்கு ஒரு கோரிக்கை இருக்குது, அந்த கோரிக்கை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கிறவா நிறைய பேர் இருக்கா. ஸோ அந்த மாதிரி அவளுக்காக நான் சொல்கிறேன், நான் உள்பட சொல்கிறேன். அதாவது எனக்கும் காத்தால் கொஞ்சம் ஏந்திருக்க முடியறதில்லை இல்லையா. அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, இந்த இது இருக்குது ஒரு புறம், இந்த கேளக்கியர் சித்தர் வருவார் அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அபிஜித் நேரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா. அதாவது கிருஷ்ண பகவான் வந்துட்டு அபிஜித் நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கான். அந்த நட்சத்திரம் வந்துட்டு அந்த இருக்கிற அந்த நட்சத்திர கால நேரத்தில் யார் என்ன கேட்டாலும் கிடைக்கும், என்ன வேண்டின்றாலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருந்ததா புராண கதைகள் சொல்கிறது. அப்போ வந்துட்டு அந்த அபிஜித் நேரத்தில் நட்சத்திர நேரத்தில் தொடங்குற நேரத்தில் எல்லாரும் வேண்டிட்டு கெடுதல் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டாலாம். அதனால கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணினார்னாக்கா அந்த நட்சத்திரமே ஒழிச்சுட்டார், எல்லாத்துக்கும் பண்ணிவிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அதனால அந்த நட்சத்திரம் பட் டெய்லி அந்த நேரம் இருக்குது. அதாவது கார்த்தாலையில் வந்துட்டு 5:45 6:15, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னால் சூரியன் உதயம் ஆன சூரிய உதயத்திற்கு முன்னாடி சூரியன் உதயம் ஆன பிறகு ஒன்று. 2வது 11:45 12:15 சூரிய உச்சைக்கு வரும் நேரம். அந்த ஒரு நேரம், அதாவது எப்படி இருந்தாலும் 12:5 அந்த மாதிரி உச்சைக்கு வரும் இல்லையா. ஸோ 11:45 12:15 சூரியன் உச்சைக்கு வரும் நேரம். அந்த நேரத்தில் வேண்டினாலும் நடக்கும். அதே மாதிரி சாயங்காலம் சூரியன் மறையும் நேரம் 5:45 சேம் 6:15. சூரியன் எப்படி 6 6:15 மறைஞ்சிடுவார் அல்லவா. ஸோ இந்த 3 நேரத்தை நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. கார்த்தால 5:45 6:15, அதுக்கப்புறம் வந்துட்டு 11:45 12:15. 11:45 12:15 நம்ம அசோக அவரே சொல்லியிருக்கார், இந்த மாதிரி நீங்கள் வேண்டிக்கலாம், சித்தர் நாமாவை ஜபிங்கன்னு சொல்லியிருக்கார். அது நல்ல நேரம். ஸோ அதுவும் பண்ணிக்கோங்க. அப்படியே முடியலைன்னா சாயங்காலம் 5:45 6:15 அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க. இது வந்து அபிஜித் நேரம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ இதில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நெய் தீபம் போட்டு அதே மாதிரி ஒரு டம்ளரில் வெள்ளத்தை வச்சு நீங்கள் வேண்டிட்டு பாருங்கோ, கண்டிப்பான முறையில் நல்லது நடக்கும். ஏன்னா அந்த நட்சத்திர காலத்தில் என்ன வேண்டின்றாலும் என்ன கேட்டாலும் கிடைக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் இந்த கேளக்கியர் சித்தர் நமோன்னு நமக்கு அந்த நாமத்தை சொல்லி அவரை பிரார்த்தனை பண்ணிக்கின்ற நீங்கள் வேண்டின்றேன்னா கண்டிப்பான முறையில் நல்லது ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். அதனால் நீங்கள் யாருமே நம்ம இத்தனை நாளாக வேண்டின்னு இருக்கேனே எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு தயவு பண்ணி யாருமே வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே கூடி சீக்கிரம் எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும். எல்லாருக்காகவும் நானும் வேண்டிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்காக நீங்கள் எல்லாருமே வேண்டிக்கோங்க. எல்லாரும் நன்னா இருங்கப்பா. 1000 காலம் கஷ்டமே இல்லாமல் தொங்க தாலியை கட்டிக்கிட்டு ஆத்துக்கார் குழந்தைகளோட வியாதி வைக்க இல்லாமல் நினச்ச காரியம் சித்தி அடைஞ்சுட்டு எல்லாரும் நன்னா இருங்கோ. ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தரே நமோ நமக.